ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லை, நம்ம அர்ஜுனை டென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? எப்போ பாரு இந்த சீரியலில் ஹை பிபி வந்த மாதிரி ஏப்பா குச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது காவியான்னு ஒருத்தவங்க வருவாங்களாம், இது தத்தெடுத்த குழந்தைன்னு திடீர்னு சொல்லுவாங்களாம். கதை ஆரம்பத்தில் இப்படிலாம் கொண்டு வரலையே, சரி விடுங்க, இடையில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கிறது சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து திடீர்னு நிப்பாட்டினா இவங்க இருந்துட்டு என் புள்ள எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்களும் கேட்கக்கூடாது, நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் நான் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, அந்த குழந்தை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை ஏன் நினச்சி ஒரு பக்கம் இவர் டென்ஷனில் இருக்காரு. மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி இப்படி அப்போ இங்கே உட்காந்துருக்கா, கிளம்பி போப்பா, டிப்ரெஷனில் இருக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இத்தனால உயிருக்கு உயிராக வளர்த்த பொண்ணு எனக்கு திடீர்னு தான் சொல்லி கேள்வி கேட்டால் எப்படி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் மதிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது அஜயோட அம்மா அது ஏன் நினச்சி இந்த கதையில் அழுகிறத தவிர வேறு எதுவும் சீன் உங்களுக்கு கொடுக்கலையாமா, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கம்மா, நீங்கள் அழுது அழுது காவேரி தண்ணி ரொம்பிருச்சாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அது ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. அதாவது பெத்த பிள்ளைய நினச்சி அஜய் வரல, அஜய் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், குட்டி பாப்பாவோட பிறந்த நாள் இல்லை, அதனால் அடுத்த செலிப்ரேஷன் போட்டிங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் இதை பற்றி பேச, நீ அவனை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் அசோசியேஷன் சொல்லிட்டு வீட்டை கவனிக்காமல் விட்டுருவார் போல், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. பல்லவி இதில் அப்படியே நெண்டி விட்டு குளிர்காவிவோன்னு சொல்லிட்டு நெண்டி விட்றாங்களாமா. இன்னொரு பக்கம் பாரு கண்டிப்பாக அஜய் கூட்டு வரேன்னு வாக்கு கொடுக்குறாங்க.